திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விசாரணை கைதியொருவர் சனிக்கிழமை இரவு உயிரிழந்தார். அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து ஞாயிற்றுக்கிழமை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் முத்தரசநல்லூர் அருகேயுள்ள பழுவூர் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் மருதமுத்து மகன் திராவிட மணி, 40 வயது. இவர் ஜீயபுரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி ஜீயபுரம் போலீசாரால் செப்டம்பர் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு அன்று இரவு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு சனிக்கிழமை இரவு திடீரென நெஞ்சுவலிப்பதாக கூறியுள்ளார். சிறை மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது உடல்நிலை மோசமாக இருப்பதாக கூறியதையடுத்து உடனடியாக அவரை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து கே. நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே திராவிடமணி இறந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சனிக்கிழமை நள்ளிரவு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரால் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலையும் திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு மறியல் போராட்டம் மேற்கொண்டனர். போலீசாரால் அப்போதும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்தனர். என்றாலும் உறவினர்கள் ஏராளமானோர் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்திருந்தனர். பாதுகாப்புக்காக போலீசாரும் குவிக்கப்பட்டனர். மாலை உடற்பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க தயாரான நிலையில் உடலை வாங்க மறுத்து மீண்டும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். திருச்சி நீதிமன்றம் அருகேயுள்ள எம்ஜிஆர் சிலை அருகே உறவினர்கள் சாலையில் குவிந்து போராட்டம் மேற்கொண்டனர். அவரது இறப்புக்கு காரணமானவர்களை போலீசார் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறந்தவரது குடும்பத்தினருக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் மேற்கொண்டனர். போலீசார் தரப்பில் கூறுகையில் நிவாரணம் குறித்து அரசு முடிவு செய்யும். ஆனால் மாரடைப்பு காரணமாக அவர் இறந்துள்ள நிலையில் போலீசார் தாக்கியதால் இறந்தார் எனக் கூறுவது ஏற்புடையதல்ல என்றனர். மாலை வரை போராட்டம் நீடித்தது. சிறிது நேரம் அவ்வழியே பேருந்து போக்குவரத்து மட்டும் தடை செய்யப்பட்டது. பின்னர் போக்குவரத்து தொடர்ந்தது. மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் முழுமையாக தெரிந்து கொள்ள டி நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.